நடந்து போனான். ஆனால் கர்த்தர் அவனுடைய வார்த்தையை அங்கீகரித்து அவன் உரைக்கப்பட்ட ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தையையும் கர்த்தர் நிறைவேற்றினார். தேசங்கள் மேல் நிறைவேறினது, ராஜாங்கள் மேல் அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. அதே போல நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு நீங்களும் நானும் கடந்து போய் கொண்டிருக்கிறதான ஒரு நெருக்கடியான பாதையில ஆண்டவர் அதை ஆசீர்வாதமாய் மாற்றி போட வல்லவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எரேமியாவை கனப்படுத்தின தேவன், எரேமியா அந்த வார்த்தை சொல்லுகிறார், உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை சிறுமைப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. அவர் கூறியது தேசங்களுக்காக உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம். இந்த வார்த்தை யூதா ஜனங்களுக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக உரைக்கப்பட்ட இந்த வார்த்தை. நான் இனி உன்னை என்ன செய்ய மாட்டேன், சிறுமைப்படுத்த மாட்டேன், நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இனி நீ குறுகி போவது இல்லை, நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாடி அப்ப என்ன நடந்திருக்குன்னா, இவர்கள் எல்லாரும் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். எரேமியா இவங்களை பார்த்து சொல்றாரு, இனிமே நீ சிறுமை அடைய மாட்ட, இனிமே நீ குறுகி போக மாட்ட, நீ உன்னை நான் என்ன செய்ய போறேன், வர்த்திக்க பண்ண போகிறேன். அப்ப இனிமே நான் அப்ப இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குது, அங்க ஒரு நெருக்கத்தின் பாதையில தான் அவங்க போயிருக்கிறாங்க. ஒரு அவமானத்தின் வழியாகத்தான் இந்த ஜனங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறாங்க, நெருக்கப்பட்டிருக்கிறாங்க. எரேமியா புத்தகத்தை நீங்க வாசிப்பீர்கள் சொன்னால் பாருங்கள், முதலாவது 30ஆம் அதிகாரத்துல 3வது வசனம் வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும், 5 வாசிங்க, 30:5. கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், தத்தளிப்பின் சத்தத்தை கேட்கிறோம். தத்தளிப்பின் சத்தத்தை ஒருவேளை இப்பொழுது நீங்க கேட்கலாம். திகிலுண்டு, சமாதானம் இல்லை. ஆனாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ என்று கேட்டு பாருங்கள். பிரசவிக்கிற ஸ்திரீயை போல ஸ்திரீகள் யாவரும், புருஷர் யாவரும் தங்கள் இடுப்புகளின் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகங்கள் எல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? ஐயோ இந்த பெருநாள் பெரியது, அதை போல நாள் இல்லை. அது யாக்கோபுக்கு இக்கட்டு காலம், ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவான். நல்ல உற்சாகமை கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. ஆனாலும் அவன் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை. ஆனாலும் ஒரு ஆம்பளை பிரசவிக்க ஒரு வலி வேதனையோட பெண்கள் பிரசவிக்கிற மாதிரி ஒரு ஆண்களுக்கு என்னவா, ஆணாய் பிறந்தவன் பிரசவிக்கிறது உண்டோ? பிரசவிக்கிற ஸ்திரியை போல புருஷர் யாவரும் இடுப்புகள் மேல் தங்கள் கைகளை வைத்திருக்கிறதையும் முகமெல்லாம் மாறி வெளுத்திருக்கிறதையும் நான் காண்கிறது என்ன? இப்படி இருந்தா எப்படி இருக்கும்? ஆண்கள் எல்லாம் அவ்வளவு டென்ஷன்ல, அவ்வளவு பிரஷர்ல, அவ்வளவு வலி வேதனையில இருக்கிறாங்க. புருஷர்கள், யுத்த புருஷர்கள் அப்படி ஒரு பெயின்ஃபுல்லான வழியில கடந்து போய் கொண்டிருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தர் எரேமியா அவர்களுக்கு உரைக்கிற வார்த்தை என்னன்னா, ஆனாலும் இனி வாசிங்க, எங்க இருக்கு, அவன் அதற்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவார். ஹல்லேலூயா. நீங்களாக்கி அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். நிச்சயம் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை நமக்கு தருவார். நிச்சயம் அது நடக்கும், நிச்சயமாக அது நடக்கும். இப்படி ஒரு பிரசவ வேதனை அடையிற அளவுல ஒரு மனுஷன் வேதனை படுறான்னா, அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பெயினை ஒரு மனுஷன் சுமந்து இருப்பான்னு பாருங்களேன். ஆமென். அது பெண்கள் மாத்திரமே அனுபவிக்க முடியாத ஒரு வேதனைய ஒரு ஆண் அனுபவிக்கிற மாதிரி இருந்தா அவன் லைஃப்ல அப்படிப்பட்ட ஒரு வலி வேதனையை ஒரு ஆண்கள், புருஷர்கள் சந்தித்தால் எப்படி இருக்கும்? அப்படிப்பட்ட வேதனையோடு தான் இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவர்களை அதற்கு நான் நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. இஸ்ரேல் மக்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு வார்த்தையை கொடுக்கிறது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட ஒரு பெயின்ஃபுல்லான வழியில ஒருவேளை நாம் கடந்து போகிறவர்களா இருந்தாமானால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. 17ஆம் வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். 17. மாட்டேன் நானே, என் சமூகமுக்கு முன்னாடி இனிமே, உன்னை பின்னால நான் இனிமே காக்க, அவ்வளவுதான். அவர் சொல்லிடுவார், இனிமே என் கரம் உன்னை பின்னே, என் சமூகம் முன்னே போகாது. அது போலன்னா முடிஞ்சிச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சோ கர்த்தர் நமக்கு தெளிவா நடத்துகிறார். இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் போகணும், இப்படித்தான் செய்யணும்னு ஆண்டவர் நமக்கு தெளிவா கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கால் தான் இங்க ஆலயத்துக்குள்ள அப்படின்னு ஏன் விசுவாசம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அவங்க நினைப்பு அப்படி. ஆனா காரியத்தை கர்த்தர் மாறுதலாய் முடிய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாம் சங்கீதம் 50ஆம் சங்கீதம் 14-15 வசனங்கள் வாசிக்கலாம். சங்கீதம் 50 14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு. நான் உன்னை விடுவிப்பேன். நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லி இருக்கிறார், நீ குறுகி போவதில்லை, சிறுமை அடைவதில்லை, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஆமென். ஹல்லேலூயா. The best of the honor நமக்கு கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு கணம் கர்த்தரால் வருகிற கணம். ராஜாவினால் கனப்படுத்தப்படுகிறவன், ராஜாவினால் மொர்தெகாய் ராஜாவினால் கனப்படுத்தப்படுகிறான். ஒரு பெரிய ஹானரரி. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய கனத்தை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாசத்துல நீங்க விசுவாசிங்கன்னா இப்போ இல்ல எப்பொழுதுமே ஆண்டவரால் கிடைக்கிற ஒரு கணம், ராஜாவினால் வருகிற மகிமை, ராஜாவினால் வருகிற கணம், அது ஒரு ட்ரையல் தான். நான் அடிக்கடி சொல்லுவேன், அந்த ராஜா போக வேண்டிய அந்த சேரிட்ல ராஜா உடுத்த வேண்டிய அந்த வஸ்திரத்தை மொர்தெகாய்க்கு ஒரு ட்ரையல் பார்த்து விட்டாங்க. அவன் போனான். போயிட்டு ஒரு நாள் ராஜாவை கனம் பண்ண விரும்புகிறவன் இப்படியே கனம் பண்ணப்படுவார்கள் சொல்லிட்டு கூட இருந்த யாரு ஆமான், அவனை வச்சே ஆண்டவர் அதை செய்ய வச்சுட்டார். ஹல்லேலூயா. நம்மை கர்த்தர் கனப்படுத்த விரும்பினால் யாரை கொண்டு கனப்படுத்த விரும்புவார் தெரியுமா? யாரை கொண்டு, யாரெல்லாம் நம்மளை, யாரு முன்னாடி நம்மளை அவமானப்படுத்தப்படணும்னு யார் நினைக்கிறாங்களோ சொல்லுங்க, அவங்க முன்னாடியே அவர்களை கொண்டே கர்த்தர் நம்மை கனப்படுத்த வைப்பார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுதோ அவங்க மாத்திரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. அந்த ஆமானை கொண்டு, அந்த ஆமானுடைய பிளானை இவனை எப்படியாவது அதுக்குனே 50 அடி உயரமான அப்படி சொன்ன அதே ஆமான கொண்டே கர்த்தர் ஊர்வலமாய் அவனை கொண்டு அறிக்கை வேற தண்டார போட்டு ஊரெல்லாம் திருத்துருவா சொல்லிட்டு வரான். இப்படித்தான் கனம் பண்ணுவாரு, இவனை இப்படித்தான், இவனை இப்படித்தான் கனம், இப்படித்தான் கர்த்தர் நம்மை கனப்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல கனம் பண்ணுகிறதுல இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? நாம் கர்த்தரை எப்படி கனம் பண்ணுவது? நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஹல்லேலூயா. ஆனா நம்ம எல்லாம் இந்த ஒரே மேல இருக்கிற அந்த 5வது 15ஆம் வசனம் மாத்திரமே நம்ம பிடிச்சு வச்சிருக்கிறோம் இல்லையா? ஏன்னா இங்க மேல பாருங்க, செலுத்தின்னு போட்டு அந்த புல் ஸ்டாப் வைக்கல, ஒரு அப்பாஸ்டப்பை ஒரு ஆஃப் கமா போட்டிருக்கிறாங்க பாருங்க, ஒரு ஆஃப் கோலன் போட்டிருக்கிறாங்க. நல்லா கவனிங்க. ஆஃப் கோலன் போட்டா கண்டினியூட்டின்னு அர்த்தம். இது வேற வசனம் இல்ல, இது வேற வசனம் இல்ல, அது வேற இது வேற இல்ல, ரெண்டும் ஒரே வசனம். அப்ப நம்ம ஒன்லி ஆஃப் ஆஃப் த வசனத்தை வச்சுக்கிட்டு நம்ம எவ்வளவு நாள் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே, ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, அப்படியா போட்டிருக்கு? மேல இருக்கிற ஆஃப் கோலனை மறந்துட்டு கீழே இருக்கிறதையும் மறந்துட்டு நடுவில் இருக்கிறத மாத்திரம் ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு. மேல என்ன சொல்லி இருக்கிறாரு? அப்படி கூப்பிட்ட பிறகு நம்மளை யாரும் காப்பாத்து வரலன்னா அப்ப என்ன அர்த்தம்? தப்பா நம்ம ஜெபம் பண்றோம்னு அர்த்தம். அப்ப ஆண்டவர் என்ன, ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடுன்னு சொன்ன அவர் தான் சொல்லியிருக்காரு, நீ தேவனுக்கு என்ன செய்யும்? முதல்ல ஸ்தோத்திர பலி செலுத்து. பலியே ஜெபமே பண்ண மாட்டோம், வேதமே வாசிக்க மாட்டோம், உபவாசம் பண்ண மாட்டோம், எதையுமே செய்ய மாட்டோம். ஆனா ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடணும். எப்படி கூப்பிடுவார்? எப்படி வருவார்? நமக்கு வரமாட்டார். அப்ப நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து. என்ன செலுத்து? உன்னதமானவருக்கு பொருத்தனைகளை செலுத்து. சிலத்துல பொருத்தனை செலுத்த வேண்டிய நாம மறந்துடுறோம். அப்போ அந்த பொருத்தனையை எப்ப பண்றோம் அப்படின்னா, ஏதாவது நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னு ஒரு பொருத்தனை பண்றோம். ஆனா அந்த பொருத்தனை என்ன பண்ணிடுறோம்னா, காலப்போக்கில நன்மை பெற்ற பிறகு நம்ம மறந்துடுறோம். மறந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கோம், டிராவல் பண்ணிட்டே இருக்கிறோம். திடீர்னு பாருங்க,
ஏது நம்ம ஆளுங்க யோசிக்க மாட்டோம்னு தெரியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரவாதே ஸ்தோத்திரம், வராத கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை. அவ்வளவுதாங்க வசனம். வசனத்தை சத்தியத்தை சத்தியமா நம்ம புரிஞ்சுட்டோம்னா நமக்கு எந்த விதமான கண்ணியம் நமக்கு வராது. ஆமென். எந்த சோதனையும் வராது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சத்தியத்தை நம்ம ஆழமா புரிஞ்சிடணும். 96ஆம் சங்கீதம் வாசிக்கலாமா? 96வது சங்கீதம் 3வது வசனம். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும், ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையையும், சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள், விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும், கர்த்தர் பெரியவரும், மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே. கர்த்தரோ வானங்கள் உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது. வல்லமையும் மகத்துவம் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள். வல்லமையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களின் பிரவேசிங்கள். அப்போ இது கர்த்தரை மகிமைப்படுத்துறது காரியம். பொருத்தனை செலுத்துறது, காணிக்கை செலுத்துறது, ஸ்தோத்திர பலி செலுத்துறது எல்லாமே என்னதுன்னா, இது நிபந்தனை அல்ல, இது தண்டனை அல்ல. இது ஒரு கர்த்தரை கனப்படுத்துகிற, மகிமைப்படுத்துகிற ஒரு காரியம். அல்ல நம்ம விசுவாசிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. காணிக்கை என்பது, தசமபாகம் என்பது, பொருத்தனை என்பது கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு காரியம். ஸ்தோத்திர பலி எப்படியோ அது போலதான் காணிக்கைகள்லாம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால அதை ரொம்ப நம்ம விசனமா பார்க்க கூடாது. அது ஏதோ செலவா பார்க்க கூடாது. அதை தேவனை மகிமைப்படுத்துகிறதான அடையாளம். அவரை கனப்படுத்தி, அவரை மகிமைப்படுத்தி, அவர் கொடுக்க வேண்டிய மரியாதை. ஒரு பெரிய ஆளை போய் பார்க்க போறோம், ஒரு அரசியல்வாதியோ ஒரு முக்கியமான நபரை பார்க்க போறோம். அவருக்கு கையில அட்லீஸ்ட் நம்மளால முடிஞ்சது என்ன செய்வோம்? ஏதாவது ஒரு சால்வையாவது என்ன செய்வோம்? ஆமா. நீங்க எங்கேயோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, ஒரு முக்கியமான நபர் அவங்கள பாக்குறாங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு என்ன போடுவாங்க? சொல்லுங்க. போட்டது இல்லையா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமே உங்களுக்கு சால்வை போடுவாங்க. ஹல்லேலூயா. இனிமே போடுவாங்க உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சால்வை குறித்து பைபிள்ல நிறைய எழுதிருக்குது. எலிசா மேல ஒரு சால்வை விழுந்துச்சு. ஒருத்தன் சும்மா தூங்கிட்டு இருந்த சால்வை ஒருத்தன் அறுத்துட்டு வந்துட்டான். யாரு? சவுல் தூங்கிட்டு இருந்தார். அவரு சால்வை ஒருத்தர் போய் வாலண்டியா இழுத்துட்டு வந்துட்டார். இந்த சாமுவேல் போரானவர், அவரு சால்வையை பிடிச்சி சவுல் இழுத்தாரு. இப்படி சால்வை பத்தி நிறைய பேசிட்டே இருக்கலாம் இல்லையா? சால்வை என்னென்ன சால்வை எப்ப நமக்கு தேவையோ அந்தந்த சால்வை நமக்கு அப்பப்ப ஆண்டவர் தருவார். தேவையில்லாத சால்வெல்லாம் நமக்கு வேணாம். ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவையில்லாத சால்வை நமக்கு, எலியா மாதிரி இருக்கிற சால்வை நமக்கு வேணும். எலியாவுடைய சால்வை இருந்தா நம்ம ரெட்டிப்பான அற்புதம் செஞ்சுட்டு போயிடலாம். ஆமென். ஹல்லேலூயா. தேவையில்லாம அவன் மேல இருக்க சால்வை இழுத்து கடைசியில் ஆண்டவர் சொல்லிட்டார், இந்த சால்வை எப்படி கிழிஞ்சதோ அதே போல ராஜா அங்க கிழிஞ்சது போடான்ட்டார். சவுலை பார்த்து சொன்னாரா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமா. அந்த மாதிரி சால்வை நமக்கு வேண்டாம். அடுத்தவன் போட்ட சால்வை நமக்கு எதுக்கு? நமக்கு ஒரு கனமான சால்வை, கர்த்தர் கொடுக்கிற சால்வை. எத்தனை பேர் புரிஞ்சவங்களை கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? கர்த்தர் கொடுக்கிற ஒரு கனமான சால்வை உங்க மேல விழட்டும். அது ரெட்டிப்பான அற்புதங்களை செய்கிற சால்வையா இருப்பதாக. ஹல்லேலூயா. ஆமென். எஸ். நதியை பிளக்கிற சால்வையா அது இருக்கணும். நதியவே என்ன செய்யணும்? யோர்தானையே பிளக்கிற சால்வையாக அது இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ கர்த்தரை மகிமைப்படுத்துறது தான் இந்த விஷயம்லாம், வேற ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள், அவருக்கே செலுத்துங்கள். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களிலே பிரவேசியுங்கள். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அதிபதி சம்பவித்ததைக் கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு விசுவாசித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இதை குறித்து விளக்கமாய் பேச நமக்கு இப்போது சமயம் இல்லை. வீடுகளை போய் வாசித்துக் கொள்ளுங்கள். ஒரு அதிபதி இருக்கிறான். அந்த அதிபதியை
தவறான வழி நடத்துகிறக்கூடிய ஒரு மந்திரவாதி இருக்கிறான். ஆனால் கர்த்தர் அந்த மந்திரவாதியுடைய தந்திரங்களை அறிந்து பவுல் அந்த இடத்துல சாலை பட்டணத்தில் வந்தபோது அவர்கள் யூதருடைய ஜெப ஆலயங்களில் தேவாலயத்தை பிரசங்கித்தார்கள். யோவானும் அவர்களுக்கு உதவிக்காரனாய் இருந்தான். மாயவித்தக்காரன் 8ஆம் வசனம் என்று அர்த்தம் கொள்ளும் பேருடைய அந்த எலிமா என்பவன் அதிபதியை விசுவாசத்தின் திருப்பும்படி வகை தேடி அவர்களோடு எதிர்த்து நின்றான். அப்பொழுது பவுல் என்று சொல்லப்பட்ட சவுல் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் அவனை உற்று பார்த்து, எல்லா கபடமும் எல்லா பொல்லாங்கும் நிறைந்தவனே, பிசாசின் மகனே, நீதிக்கெல்லாம் பகைஞனே, கர்த்தருடைய செம்மையான வழியை புரட்டுவதில் ஓய மாட்டாயோ? இப்பொழுதே கர்த்தருடைய கை உன்மேல் வந்திருக்கிறது, சில காலம் நீ குருடனாய் இருப்பாய். இதை பார்த்த அதிபதி ஆண்டவர் மேல விசுவாசம் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தினான். ஹல்லேலூயா. இன்றைக்கு சவுல் என்ற பவுல் மூலமான ஒரு அற்புதம் ஒரு மந்திரவாதி கண்ணையே சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம ஜெபம் அப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும். ஏரியாவில் ஏதாவது செஞ்சா நல்ல ஒரு சம்பவம் செய்யணும். சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்ம செஞ்சா ஒரு நல்ல சம்பவம் செய்யணும். அப்படிலாம் நடந்தாதான் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டு வருவாங்க. இப்ப அதிபதி ரட்சிக்கப்பட்டானா இல்லையா? ஹல்லேலூயா. ஆமா, நம்ம இருக்கிற தெருவுல ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துட்டே இருக்கணும். நம்மளை கொண்டு ஆண்டவர் ஏதாவது செஞ்சுட்டே இருக்கணும். அப்பதான் தெரு ரட்சிக்கப்படும். எத்தனை பேர் நடக்கணும்னு ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஏதோ ஒண்ணு நடக்கணும் நம்ம ஏரியாவுல, ஏதோ ஒண்ணு அப்பப்ப சம்பவம் நடந்துட்டே இருக்கணும். அது யாரை வச்சுன்னா சொல்லுங்க. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். நான் தான் காரணம்னு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். ஹல்லேலூயா. அப்படிதாங்க நடக்கணும். நாங்க ஒரு இடத்துல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு நாள் அதுக்கு முன்னாடி சாயங்காலம் நான் ஒரு சென்டர்ல எப்படி ஆவியான் இப்படி ஏவுறாரு, இப்படிலாம் ஆண்டவரே வியாதியஸ்தர்கள்லாம் சுகமான எப்படி இருக்கும், இப்படிலாம் அற்புதம் நடந்தா எப்படி இருக்கும், இப்படிலாம் நீங்க செய்ய மாட்டீங்களா ஆண்டவரே, இப்படிலாம் நீங்க இறங்க மாட்டீங்களா, அற்புதம் நடக்க மாட்டீங்களான்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்த நாள் இன்னொரு சென்டருக்கு போய் நாங்க ஒரு டீமா ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அங்க பார்த்தா இதே ஜெபத்தை அவங்க மூலமா ஆண்டவர் ஜெபம் பண்ண வைக்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன விரும்புறாருன்னா, இந்த நாளில உங்களை கொண்டு என்னை கொண்டு ஏதோ ஒரு சம்பவத்தை நடத்த விரும்புகிறார். இதனாலே கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா. கண்டிப்பா உங்களை தெருவுல வச்சிருக்கிறாரு, ஒரு ஏரியால வச்சிருக்கிறாருன்னா அந்த காரியம் நடக்கணுங்கிறதுக்காக தான் வச்சிருக்கிறார் ஆண்டவர் உங்களை. ஆமென். ஹல்லேலூயா. இல்லன்னா எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? இந்த அதிபதி எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? பெரிய ஸ்தானத்தில் இருக்கிறார், எப்படி அவர் ஆண்டவர் நம்ப முடியும்? 13ஆம் அதிகாரம் 48ஆம் வசனம் வாசிங்க. 47 48 வாசிங்க. 13ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடபடிகள் 47 48. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற தேவ வாக்கியத்தின்படி, வேத வாக்கியங்களின்படி கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்றார்கள். இப்படி செய்கிறோம். எப்படி செய்கிறோம்? வாசிங்க. 48 வாசிக்கலாம். புறஜாதியார் அதை கேட்டு சந்தோஷப்பட்டு கர்த்தருடைய வசனத்தை மகிமைப்படுத்தினார்கள். புறஜாதியார் மகிமைப்படுத்தினார்கள். நித்திய ஜீவனுக்கு நியமிக்கப்பட்டவர்கள் எவர்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. அப்ப பவுலும் பர்னபாவும் இங்க ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்கிறாங்க. நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. இப்ப இந்த சம்பவத்துக்கு பிறகு யூதர் பக்தியும் கனமுள்ள ஸ்திரீகளும் பட்டணத்து முதலாளிகளையும் எடுத்துவிட்டு பவுலை பர்னபாவையும் துன்பப்படுத்தும்படி செய்து அவர்கள் எல்லைக்குள்ளே புறம்பாய் அவர்களை துரத்தி விட்டார்கள். இப்ப புறஜாதியார் ஆண்டவரை மகிமைப்படுத்துறதுக்கு காரணம், அங்கே ஒரு அற்புதத்தை கர்த்தர் பவுலையும் பர்னபாவை வைத்து கர்த்தர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே அதிபதி கர்த்தரிடத்துல விசுவாசமா இருக்கும்படி மந்திரவாதிக்கு அப்படி ஆகணும்னு பவுல் ஒரு காரியத்தை செஞ்சாரு. இங்க புறஜாதியார் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்படிக்கு பவுலும் பர்னபாவும் இங்கு ஒரு சம்பவத்தை செய்திருக்கிறார்கள். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் வாழ்ற காலம் அவ்வளவுதான். வாழ்றது இன்னும் கொஞ்ச காலம் தான் வாழ போறோம். ஏதாவது ஒண்ணு சம்திங் நம்ம இருக்கிற ஏரியாவில் நம்ம ஏதாவது ஒண்ணு செய்யணும். ஆமென். ஹல்லேலூயா. அது அநேக ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான சம்பவமாக அது இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. நம்மளால இருக்கிற ஆள் ஏரியா விட்டு ஐயோ நீ இருக்கிற ஏரியாவில நானா இனி அப்படி இருக்க கூடாது. நாம ஒரு ஏரியாவில் இருக்கிறன்னா அங்க யாராவது ஏதாவது ஆண்டவர் அற்புதத்தை பார்த்து ஆண்டவர் பிள்ளையா அவங்க என்ன செஞ்சிடணும்? அந்த மகிமை ஜனங்க மகிமைப்படுத்தத்தான் கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
ஜனங்க மகிமைப்படுத்தணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அவர் சொல்லியிருக்கிறார், நீ இனி உன்னை சிறுமைப்படுவதில்லை, நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். இந்த ஒரு வசனம் போதும். ஆண்டவர்ட்ட கிளைம் பண்ணி கேளுங்க, ஆண்டவரே என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொன்னீங்கல்ல. இப்ப இந்த தெருவில் இருக்கிற மக்கள் எல்லாம் உங்களை மகிமைப்படுத்தினா நீங்க என்ன செய்யணும்? என்ன இப்ப சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணணும்? இப்ப என்ன மகிமைப்படுத்தணும்? ஆமா, என்ன கொண்டு நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும். அப்பதான் அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? உங்களை மகிமைப்படுத்துவாங்க. புரிஞ்சுதா? இப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஆமா, நீங்க ஆண்டவர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்ட வரங்கள்லாம் கொடுங்க. வரங்கள் யாவருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கிறது. ஆமென். வரங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்குது. அதெல்லாம் இன்னாருக்கெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படிலாம் ஏதாவது யாரோ சொன்னாங்களா நம்பாதீங்க. எல்லாருக்கும் உள்ள வரங்கள் கிரியை செய்யும். ஆனா கொஞ்சம் விலைக்கரையும் கொடுக்கணும், கொஞ்சம் முழங்கால் போடணும், கொஞ்சம் உபவாசம் பண்ணணும், கொஞ்சம் கண் விழித்து ஜெபம் பண்ணணும். ஆமா, 12 மணி நேரம் நாம எழும்பி நின்னபடியே ஒரு வேலையை செய்யறோம். 12 மணி நேரம் டிராவல் பண்றோம், 12 மணி நேரம் உட்கார்ந்தபடியே போறோம், 12 மணி நேரம் ஒரு வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு வேலையை செய்து முடிக்கிறோம். ஆனா என்ன பேர் இருக்கு உங்களுக்கு? என்னத்தை பெருசா வேலை செஞ்சான்? வீட்லயும் அதான், ரோட்லயும் அதான், காட்டுலயும் அதான். என்ன உங்களுக்கு பேர் வந்துருது? நான் சொல்றேன், யாராவது உங்களுக்கு பெருமையா பேசுறாங்களா? உங்க வேலையில ஏதாவது உங்களுக்கு நன்மையா பேசுறாங்களா? இருக்கிற வேலையை பிடுங்கிறதுக்கு கூட இருக்கிற ஆளே குழி பறிச்சுட்டு இருக்கிறான். யாருக்கும் தெரியல, தீர்க்க தரிசனமா ஆண்டவர் பேசுறாரு. ஆனால் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவங்கள மாதிரி 12 மணி நேரம் நம்ம என்ன செய்ய தேவையில்லை. ஆமா, அப்படி கடினப்பட வேண்டிய வேலை இல்லை. ஆனால் கர்த்தர் உங்களை கொண்டு நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் மத்தியில மகிமைப்படுத்த. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை உயர்த்துவோம், ஹல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? இங்கே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவை மகிமைப்படுத்துகிறார். ஆல்ரெடி அவர் சொல்றாரு, நான் உன்னை மகிமைப்படுத்தி இருக்கிறேன்ப்பா, இப்பவும் நான் என்ன செய்ய போறேன்? இனியும் மகிமைப்படுத்துவேன். அதாவது உயிரோடு இருக்கும் போது அநேக அற்புதங்களை உன் மூலமா செஞ்சு உன்னை நான் மகிமைப்படுத்தினேன். இப்போ இனிமேல நான் உன்னை மகிமைப்படுத்த போறேன். எங்க? சிலுவையில உன்னை கொண்டு போய் நொறுக்க உன்னை ஒப்பு கொடுத்து, சிலுவையில நீ உன்னை பலியாக ஒப்பு கொடுத்து, அது நிமித்தம் நான் என்ன செய்ய போறேன்? உங்களை மகிமைப்படுத்த போகிறேன். ஹல்லேலூயா. சிலுவையின் பாடுகளும் நம்ம வாழ்க்கையில மகிமைக்கு அடையாளம். சிலுவையின் பாடுகள் உங்க வாழ்க்கையில, சிலுவை பாடுகள் வருதா? சிலுவையின் நிமித்தமாய், இயேசுவை ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் பாடுகள் வருகிறதா? நீங்க ஆண்டவர் பிள்ளையா மாறினதுனால பாடுகள் வருதா? நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா இருக்கிறீங்களா, அதனால பாடுகள் வருதா? ஆலயத்துக்கு வர்றீங்க, உபவாசத்துக்கு வர்றீங்க, கர்த்தருக்காக பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறீங்க. ஆமா, முதல்ல இருந்த எதையும் நான் பார்க்க மாட்டேன், அங்க வரமாட்டேன், நீ கூப்பிட்ட இடத்துக்குலாம் நான் வரமாட்டேன், நீ சொல்றதெல்லாம் நான் செய்ய மாட்டேன், நீ கொடுக்கறதெல்லாம் சாப்பிட மாட்டேன், நீ பார்க்க சொல்றதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீங்க வைராக்கியமா நிக்கிறீங்கல்ல, அது ஒரு சிலுவை பாடுகள். அதிலே கர்த்தர் கிறிஸ்துவை மகிமைப்படுத்தினது போல உங்களையும் என்னையும் கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். நித்தம் கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்துகிறார். இயேசுவை பார்த்து பிதா தானே சொன்னார், நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் நான் மகிமைப்படுத்துவேன். அப்ப முதல்ல மகிமை உயிரோடு இருந்து அற்புதம் செய்ததை விட சிலுவையின் பாடுகளை போய் செய்தது, அது இன்னும் ஒரு மேலான ஒரு மகிமை. ஹல்லேலூயா. இது வெறும் மகிமை, இது இன்னமும் மகிமைப்படுத்துவேன். அடுத்த ஒரு பெரிய அட்வான்டேஜ், இன்னும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ள கர்த்தர் நடத்துகிறதை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த விரும்புகிறார். சிலுவையின் பாடுகளை நீங்க அனுதினமும் சுமக்கிறீங்களா? அனுதினம் சிலுவையின் பாடுகளை நீங்க சந்திக்கிறீங்களா? அனுதினம் நீங்க பாடுகளை சந்திக்கிறதா இருந்தா ஆண்டவர் உங்களை மகிமைப்படுத்துகிறார் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. அதிகமா உங்களை மகிமைப்படுத்துறாருங்க. அதனால சோர்ந்து போகாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கண்களை மூடி நாம் எல்லாருமாக, ஆண்டவரை இன்னும் நான் ஆண்டவரை உம்முடைய சித்தம் செய்வதற்கு ஆண்டவரை என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நான் இன்னமும் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னமும் நான் உன்னை மகிமைப்படுத்தினேன். நான் இதுவரை உன்னை மகிமைப்படுத்தின மாத்திரம் அல்ல, இது போதாது, இன்னமும் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். அப்படியானால்
கிறிஸ்துவுக்காக ஆமென், சுவிசேஷத்தை நிமித்தம் ஆண்டவருக்காக ஆமென், குடும்பங்களிலே ஒருவேளை உங்களுக்கு சரியான மகிமை இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆண்டவருக்காக நீங்க பாராட்டுற வைராக்கியம், சிலுவைக்காக ஆண்டவருக்காக நித்தியத்துக்காக நீங்க பாராட்டுற வைராக்கியம், ஆமென், நான் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னாடி செய்தேன், பார்த்தேன், கொண்டேன், போனேன், வந்தேன், சாப்பிட்டேன், செஞ்சேன், எல்லாம் செஞ்சேன், ஆனா அப்படி இனிமே நான் இருக்க மாட்டேன். ஆண்டவருக்காக நித்தியம் போய் சேர்ற வரைக்கும், இனி என் ஜீவன் இந்த பூமியை விட்டு போற வரைக்கும் நான் முன்ன வச்ச காலை இனி நான் பின்ன வைக்கவே மாட்டேன்னு சொல்லி ஒருவேளை நீங்க வைராக்கியமா இருக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை இன்னமும் மகிமைப்படுத்துவாராக, இன்னமும் மகிமைப்படுத்துவாராக. சொந்தங்கள் மத்தியில ஒருவேளை உங்களுக்கு ஒரு நிந்த, உங்களை எல்லா ஃபங்க்ஷனும் உங்களுக்கு கூப்பிடலையா, எல்லா சொந்த பாரங்கள் மத்தியில உங்களை கூப்பிடாம உங்களை ஒதுக்கி வைக்கிறாங்களா, எல்லாத்துக்கும் கூப்பிடுறவங்க, எல்லாத்துக்கும் செய்யறவங்க, இதுல மட்டும் உங்களை தனித்து வச்சு உங்களை ஒதுக்கி வச்சுட்டு அவங்க மாத்திரம் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர்றாங்களா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களை இன்னமும் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறார், இன்னமும் மகிமைப்படுத்த போகிறார், இன்னமும் மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, இன்னமும் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். Thank you Lord. எல்லாரும் கண்களை மூடி ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், thank you Jesus, ஹல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா. Thank you Jesus, ஹல்லேலூயா. ரிகபா ஷாந்தரா கபதரா கபதரா பாபா ஓ ரகபனா ஷேகதரா கபதரா கபதரா ரிகனா ரஹபரனா ஷேகதரா கபரா கபபா பாபா பாபா ஓ ரகனா தரிதரா பலா ஷந்ததரி கபபா பாபா பாபா. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரெல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே. இயேசுவை காட்டிக் கொடுக்க, இயேசுவை பிடிக்க வருகிற பொழுது ஆமென், எல்லாரும் உதறிவிட்டு போனார்கள், எல்லாரும் உதறிவிட்டு போனாங்க. கெத்செமனே தோட்டத்திலேயாவது கொஞ்சம் பேர் ஜெபம் பண்ண இருந்தாங்க. ஆனா அவர் மீது முடித்த தகப்பன் இருக்க குறை ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனித நிரந்தரம் இல்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. நான் நம்பும் மனித நிரந்தரம் இல்லை, நீர் என்னோடு இருக்க பயம் ஒன்றும் இல்லை. என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தியில் வைத்தவரே, என் கண்ணீரை எல்லாம் கணக்கில் வைத்தவரே. நான் பயப்படும் நாட்களில் உம்மை நம்பிடுவே, என் அச்சத்தின் நேரத்தில் உம்மை சார்ந்து கொள்வே. நான் பயப்படும் நாட்களில் கர்த்தருக்காக நீர் வைராக்கியமா இருக்கலாம், தரிசனத்துக்காக நீங்க வைராக்கியமா ஓடலாம். ஆண்டவருக்காக நீங்க பாராட்டுகிற பரிசுத்தத்தை அவர் பார்க்கிறார்.
அவருக்காக நீங்க ஓடுறீங்களே, அவர் சமூகத்துல தினமும் ஜெபம் பண்ணணும்னு ஓடுறீங்கல்ல, வேதம் வாசிக்கணும்னு ஓடுறீங்கல்ல, ஊழியம் செய்யணும்னு ஓடி வரீங்களே, ஆலயத்துக்காக ஆராதனைக்காக ஓடி வரீங்களே, அவர் நாமத்தை மையப்படுத்தணும்னு ஓடி வரீங்களே, உற்சாகமா நீங்க கொடுக்கிற காணிக்க தசபாகத்து நிமித்தம் உங்க கண்ணீரை எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார், உங்கள் இலச்சல்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை மகிமைப்படுத்த அவர் உன்னை மகிமைப்படுத்துகிற தேவன் அவர். நான் உன்னை மகிமைப்படுத்துவேன், நான் உன்னை சிறுமைப்படுத்துவதில்லை, நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன் மகளே, உன் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுவேன், உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், உன் நிமித்தம் குடும்பத்தை நான் ரட்சிக்க போகிறேன், உன் நிமித்தம் நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன். நீ குறுகி போவதில்லை, நீ குறுகி போவதில்லை மகளே, மகனே நீ குறுகி போக மாட்டேன். என் அலைச்சல்களை அறிந்தவரே, என் கண்ணீரையும் காண்பவரே, என் கலைச்சல்களை என் கண்ணீரையும் காண்பவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தையில் வைத்தவரே, என் கண்ணீரையெல்லாம் தனக்கில் வைத்தவரே, என் கண்ணீரனைத்தையும் துருத்தையில் வைத்தவரே,